மிக முக்கிய செய்தியை தற்போது பார்க்கின்றோம். மதுரையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்கின்ற தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். மதுரை மாவட்டத்தில் 2 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பரிசோதனையில் அவர்களுக்கு டெங்கு உறுதியான நிலையில் இருவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில். முழுமையான தகவல்களை சொல்லுங்க அருண். வணக்கம் கோபால். தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. மேலும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு பதிவாகி வரக்கூடிய நிலையில் அதன் எதிரொலியாக பருவமழையும் தற்போது தொடங்க இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து மருத்துவமனைகளிலும் டெங்கு காய்ச்சலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நோயாளிகளுக்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் துரிதமாக தற்போது வார்டுகள் அமைக்கும் பணியானது சிறப்பு வார்டுகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் நேற்றைய தினம் 20 படுக்கை வசதிகளுடன் கூடிய டெங்கு சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று அமைக்கப்பட்ட டெங்கு சிறப்பு வார்டை தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று 2 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் இருவரையுமே டெங்கு வார்டு அமைக்கப்பட்ட சிறப்பு வார்டில் அவர்களுக்கு தனியே இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த டெங்கு காய்ச்சலுக்கான அந்த நபர்களை தற்போது சிறப்பு கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்து மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் செல்வராணியிடம் கேட்டபோது டெங்கு காய்ச்சல் ஒழிப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 79 பேர் காய்ச்சலால் பாதிப்புடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இது தவிர 39 பேர் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று அவர்கள் தற்போது வெளியே சென்றிருக்கிறார்கள். வரும் நாட்களில் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். கோபால், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.